ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹேர் பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஸ்கேல்ப் தெரிகிற அளவுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த எஃபெக்டிவான ஹேர் ஆயிலை ட்ரை பண்ணுங்கள். 10 ml கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது, பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஹேர் க்ரோத் ஃபாஸ்டராக இருக்கும், ஸ்ட்ராங் அண்ட் திக்காக இருக்கும். கோகோனட் ஆயில் ஒரு 10 ml சேர்த்துக்கிறேன். இல்லை நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, நம்ம ஹேரை மாய்ஸ்டாக வச்சுருக்கோம். ஹேர் டேமேஜை ரிப்பேர் பண்ணி அது வராமல் ப்ரிவெண்ட்டும் பண்ணும். ரோஸ்மேரி ஆயில் 5 ml சேர்த்துக்கிறேன். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஸ்கேல்ப்ல இச்சிங் இருந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ணி கொடுக்கும். கிரே ஹேர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். 5 ml ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். பயோட்டின் இருக்குது, கெரட்டின் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும், நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். கிளிசரின் 5 ml சேர்த்துக்கிறேன். நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும், ஸ்பிளிட் எண்ட்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஹேர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், நல்ல ஒரு டீப் கண்டிஷனிங் கொடுக்கும். எவ்ரிடே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்க ஃபுல் ஸ்கேல்ப்ல ஃபியூ ட்ராப்ஸ் இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. வாரத்துல 2-3 வாட்டி நீங்க ஹேர் வாஷ் பண்ணலாம். இதை சீரமாவும் யூஸ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் டவல் ட்ரை பண்ணிட்டு உங்க ஹேர்ல மட்டும் இதை அப்ளை பண்ணிடுங்க. ட்ரைனஸ் இருக்காது, ஸ்பிளிட் எண்ட்ஸும் வராம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். பை.